நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த விழாப்பாக்கம் ஸ்ரீ மகாலட்சுமி நர்சிங் கல்லூரியில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ மகாலட்சுமி எஜுகேஷனல் டிரஸ்ட் தலைவர் பாலாஜி தலைமை தாங்கினார். கல்லூரி தாளாளர் கோமதி முன்னிலை வகித்தார். கல்லூரி முதல்வர் சிவசக்தி அனைவரையும் வரவேற்றார். இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு அறிவு திருக்கோவில் தலைவர் ACS ஜானகிராமன் அவர்கள் கலந்து கொண்டு யோகா பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாணவர்களிடையே பேசினார். புதுச்சேரி மதகடிப்பட்டு அடுத்த கலித்தீர்த்தால் குப்பம் அரசு கலைக்கல்லூரியில் தேசிய யோகா தினம் கொண்டாட்டம். புதுச்சேரி மதகடிப்பட்டு அடுத்த கலித்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் தேசிய யோகா தினம். இந்நிகழ்ச்சியில் கர்னல் இராணுவ அதிகாரி மொகந்தி தலைமை தாங்கினார். உடற்கல்வி இயக்குனர் அன்பழகன் வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக தேசிய மாணவர் தரைப்படை அலுவலர் லெப்டினன்ட் கதிர்வேல் யோகா செய்முறையில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் வணிகவியல் துறை தலைவர் முனைவர் செந்தமிழ ராஜா, கணினி துறை அலுவலர் வெங்கடேஸ்வர ராவ் ஆகியோர் கலந்து கொண்டனர். யோகா செய்முறை நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் முருகானந்தம். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் பிறந்தநாளையொட்டி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகம் புதுச்சேரி மாநிலம் திரிபுவனை தொகுதி திருவெண்டார் கோவில் மகளிரணி கிருத்திகா ராஜசேகர் ஏற்பாட்டில் தலைவர் தளபதி விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறுவர் சிறுமிகளுக்கு பள்ளி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் மற்றும் நிர்வாகி தலைமை ஆசிரியர் விசாகன், திரிபுவனை தொகுதி நிர்வாகி RK ராஜா ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி கிளை நிர்வாகிகள் அசோக், ஆனந்த், பிரகாஷ், பூவரசன், அபிமன்னன், ஜெயக்குமார், செல்வகுமார், வழக்கறிஞர் வெற்றிவேல், செந்தில்குமார், ராஜேஷ், நவீன், சிவா, மாதவன், ஆகாஷ், சஜகான், சத்யசீலன், ராமன், கிருஷ்ணதாஸ், சரவணன், சாந்தாராஜி, சிவா, கம்பளம் ராஜி, திரு மற்றும் தோழிகள், தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பாலக்கோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா மாறுதலுக்கு விவசாயிடம் ரூபாய் 2000 லஞ்சம் வாங்கிய VAO கைது. தருமபுரி மாவட்டம் பாப்பரெட்டிப்பட்டி அருகே உள்ள கவுண்டம்பட்டியை சேர்ந்தவர் பிரபு. இவர் பாலக்கோடு அடுத்த மாரண்ட அள்ளி நகரில் VAOவாக பணியாற்றி வந்தார். அதே பகுதியை சேர்ந்த கணேசன் என்பவரின் விவசாய நிலத்திற்கு பட்டா மாறுதல் கேட்டு விண்ணப்பித்திருந்தார். பட்டா மாற்றம் செய்ய 5000 ரூபாய் கேட்டுள்ளார். 3000 ரூபாய் கொடுத்த நிலையிலும் மேலும் 2000 ரூபாய் கொடுத்தால்தான் பட்டா மாற்றம் செய்ய முடியும் என்று கூறியதால் வேதனையடைந்த கணேசன் மேலும் பணம் தர விருப்பமில்லாமல் தருமபுரி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய 2000 ரூபாய் நோட்டுகளை கணேசனிடம் கொடுத்து அனுப்பினர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் VAO பிரபுவிடம் பணத்தை கொடுக்கும்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு DSP நாகராஜன், இன்ஸ்பெக்டர் பெருமாள் ஆகியோர் பிரபுவை பிடித்து லஞ்ச பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தருமபுரி சிறையில் அடைத்தனர். பணியின் போது மதுபோதையில் இருந்ததால் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு மீண்டும் பணியில் சேர்த்த நிலையில் தற்போது லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 மாதத்தில் பாலக்கோடு பகுதியில் 3 அரசு பணியாளர்கள் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் பிறந்தநாளையொட்டி விநாயகம்பட்டு பகுதியில் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி திரிபுவனை தொகுதி விநாயகம்பட்டு கிளை நிர்வாகி பூவரசன் ஏற்பாட்டில் விநாயகம்பட்டு பகுதியில் தளபதி விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து கட் அவுட், பேனர் வைக்கப்பட்டு 300 நபர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு திரிபுவனை தொகுதி நிர்வாகி KR ராஜா முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி கிளை நிர்வாகிகள் கிருத்திகா ராஜசேகர், ராஜேஷ், நவீன் மற்றும் உறுப்பினர்கள் வீரா, பார்த்திபன், ரகுநாத், முத்துலிங்கம், வல்லரசு, ஏழுமலை, சந்துரு, ஆனந்த் பிரகாஷ், முருகவேல், திருப்பதி, அலெக்ஸ், தங்கேஷ், ஜெலில் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஓதியம்பட்டு ஆலயத்தை சிறப்பாக கட்டி முடிக்க உதவி புரிந்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா MLAவிற்கு ஓதியம்பட்டு மகளிர் குழு சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஓதியம்பட்டு பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மன் ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து அரசு உட்பட பல்வேறு இடங்களில் நிதி உதவி பெற்று தந்தும் தனது சொந்த நிதியையும் வழங்கிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிற்கு ஓதியம்பட்டு மகளிர் குழு சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிற்கு மகளிர் அணி தலைவி மலர்,
பொற்கொடி, லட்சுமி, குப்பு, பாக்கியா, தாட்சாயினி, கனகவல்லி, பத்மா, சுலோச்சனா உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் மகளிர் குழுக்கள் சார்பாக கோவிலில் உள்ள அம்பாளின் சிலைக்கு ரூபாய் 14,000 மதிப்பிலான நகைகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் மகாலிங்கம், மூர்த்தி, சேகர் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேசுகையில், தொகுதியில் அடிப்படை வசதிகள் பெரும்பாலும் செய்து முடிக்கப்பட்டு விட்டது. ஆலய கட்டுமான பணியை சிறப்பாக கட்டி முடிக்க உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், மேற்கொண்டு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் பொதுமக்கள் என்னிடம் தெரிவித்தால் அதை உடனடியாக செய்து கொடுப்பேன் என்று இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், பாராட்டு விழா ஏற்பாடு செய்த மகளிர் குழுவிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் முருகானந்த். ஸ்ரீ பதஞ்சலி யோகா பயிற்சி மையமும் கிரீடா பாரதியும் இணைந்து நடத்திய 11வது சர்வதேச யோகா தின விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பயிற்சிக்கான சான்றிதழ்களை வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் ஸ்ரீ பதஞ்சலி யோகா பயிற்சி மையமும் கிரீடா பாரதியும் இணைந்து நடத்திய 11வது சர்வதேச யோகா தின விழா அரியாங்குப்பம் RK நகர் பாரதி கைப்பந்து கழக திடலில் நடைபெற்றது. யோகா பயிற்சி விளக்கத்தை வேல்முருகன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு யோகாசனம் செய்தார். மேலும் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கினார். மேலும் மாணவிகளுக்கு யோகா பயிற்சி சான்றிதழும் வழங்கினார். ஆன்மீக விருந்தினராக ஓங்கார ஆசிரமத்தின் ஸ்ரீ சிவமதி சுமதி மாதாஜி பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்படைய செய்தார். மேலும் அதிமுக தொகுதி செயலாளர் ராஜா மற்றும் வார்டு செயலாளர்கள் ஜெயக்குமார், பாலு, தொகுதி துணை செயலாளர் சிவா, காத்தவராயன் என நிர்வாகிகள் கலந்து கொண்டு யோகாசனமும் செய்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் முருகானந்தம்.